बताओ कि हल करा दोगे भाई, वोटबाजी में बताओ कि हल नीचे ना ये नीचे को बना। बताओ ये आलम, ये वोटबाजी में बताओ। वीडियो बनाओ वीडियो बनाओ। अस्पताल पहुंचवाओ ना, अस्पताल, एम्बुलेंस बुलाओ, एम्बुलेंस बुलाओ, एम्बुलेंस बुलाओ यार। வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். 400+ இடங்கள்ல பாஜக இந்த முறை ஆட்சியை அமைக்கும்னு பிரதமர் நாடாளுமன்றத்துல கர்ஜித்தது தொடங்கி நிஜமாவே இன்னைக்கு பாஜக என்ன நிலைமையில இருக்கு, எவ்வளவு தூரம் அச்சத்துல பாஜக இருக்காங்க, எவ்வளவு டெஸ்பரேஷன் இருக்காங்க, எப்படியாவது அந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றே ஆகணும், ஒருவேளை நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா நிச்சயமாக நம்ம பதில் சொல்ல நேரிடும், நம்ம செய்த காரியங்களுக்கு நிச்சயமாக நம்ம விலை கொடுக்க நேரிடும், அதனால எப்படியாவது பாஜக இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும், அதற்கு எந்த எல்லைக்கு வேணா பாஜக போலான்ற அளவுல தான் பாஜகவினுடைய செயல்பாடுகள் இருக்கு. பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு. அதுவும் குறிப்பாக நேற்றைய தினம் 3வது கட்ட வாக்குப்பதிவு நடந்துட்டு இருந்தது. அதுல பல்வேறு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள் என்னென்ன அண்ட் அந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம். நேற்றைய தினம் 3வது கட்ட வாக்குப்பதிவு இந்தியா முழுக்க நடந்தது. அதுல உத்தரப்பிரதேச மாநிலம் ஏற்கனவே பாஜகவினுடைய ஒரு எஃகு கோட்டை, தகர்க்க முடியாத பாஜகவினுடைய எஃகு கோட்டை வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் தான். எங்க என்ன நடந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய 80 இடங்கள்ல பாஜக பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிக்க போதுன்னு அவங்க கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டு இருந்த சூழல தான் யோகேந்திர யாதவ் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. பாஜக சொல்ற மாதிரியான அல்லது பாஜக ஆதரவு கோடி மீடியா சொல்லக்கூடிய இடங்களை பாஜக பிடிக்காது, 40 இடங்களை பிடிச்சாலே பாஜக பெரிய விஷயம் தான். கடந்த முறை ஒரு 60+ இடங்களை பாஜக கைப்பற்றி இருந்தாங்க, இந்த முறை அதை கூட பிடிக்காது. கடந்த முறை பாஜக அலையன்ஸ்ல சில கட்சிகளும் அண்ட் பிஎஸ்பி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி மற்றும் சமாஜ்வாதி பார்ட்டி அவங்க வந்து ஒரு அலையன்ஸா அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. காங்கிரஸ் தனியாக ஃபேஸ் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றாங்க. அந்த அளவுல தான் கடந்த தேர்தல் நடந்து முடிஞ்சது. இந்த முறை காங்கிரஸும் சமாஜ்வாதி பார்ட்டியும் அலையன்ஸ் இருக்காங்க. ராகுல் காந்தியும் அங்கே வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. ரொம்ப முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுது. இந்த தேர்தலில் 3வது கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சம்பல் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடியூவன்சில அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாக்கு செலுத்த விடாம அங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம், காவல்துறை இல்ல அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை முடக்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த சம்பல் பகுதி. அங்க இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 19.5 லட்சம் வாக்காளர்கள் அந்த பகுதியில் இருக்காங்க. அந்த வாக்காளர்களை கிட்டத்தட்ட 8.75 லட்சம் வாக்காளர்கள் வந்து இஸ்லாமிய வாக்காளர்கள். அங்க இருக்கக்கூடிய பாரம்பரியமா வெற்றி பெறக்கூடிய நபர் அப்படின்றது ஷஃபிகுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர். அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய பேரன் ஜியாவுர் ரஹ்மான் பர்க் அப்படிங்கிற அவருடைய பேரன் தான் இந்த முறை இந்தியா அலையன்ஸினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஆல்ரெடி அங்க வந்து வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டதான். கிட்டத்தட்ட அந்த தொகுதியில தொடர்ச்சியாக ஷஃபிகுர் ரஹ்மான் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர். அந்த இடத்துல அவருடைய கோட்டையாக அந்த மண் வந்து இருந்திருக்கு. இவ்வளவு ஆண்டு காலமாக எம்எல்ஏ எம்பியா தொடர்ச்சியாக அந்த பகுதியில அவர் தான் செல்வாக்கு படைச்ச ஒரு நபராக இருக்காரு. 2014 தான் பாஜக அங்க வெற்றி பெறாங்க, இவங்க தோல்வி அடைகிறாங்க. கிட்டத்தட்ட அதுவுமே வந்து பெரிய ஓட்டு வித்தியாசம்லாம் கிடையாது, வெறும் ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசத்தை தான். அதுக்கப்புறம் மீண்டும் அவர் வெற்றி பெறார். இதுதான் அந்த பகுதியினுடைய வரலாறாக இருக்கு. அப்போ நிச்சயமாக அங்க சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் ஜியாவுர் ரஹ்மான் பர்க் வின் பண்ண போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவரை வெற்றி பெற விடக்கூடாது, அதனால அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை வாக்கு செலுத்த விடாம தடுக்கிறதுன்ற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. நிச்சயமாக அங்களுடைய வாக்காளர்கள் போய் ஓட் போட்டாங்கன்னா ஈஸியா ஜியாவுர் ரஹ்மான் வந்து ஜெயிச்சிருவாரு. அவரே இன்னைக்கு போய் பூத்துல போய் சண்டை போட்டு இருக்காரு. அவரையும் வந்து போலீஸ் வந்து மேன் ஹேண்டில் பண்றாங்க. அப்போ ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் அவங்க பயணிப்பாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க அவங்க வெற்றி பெறுவதற்கு, பாஜக ஜெயிப்பதற்கு, அல்லது அவங்க ஜெயிக்கிறதுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு ஒழுங்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டு என்ன டெலிவர் பண்ணாங்க, பாஜக இவ்வளவு நாட்களாக ஆட்சியில் என்ன செஞ்சது, இஸ்லாமியர்கள் என்னென்ன நன்மைகளை செய்தது, இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன முன்னேற்றத்தை செஞ்சிருக்காங்க, எப்படி அந்த கம்யூனிட்டியை வளர்த்திருக்காங்க, இந்தியாவை எப்படி வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லி வாக்கு கேட்டு அதன் வழியாக வெற்றி பெறதான இங்க இருக்கக்கூடிய லெவல் பிளேயிங் ஃபீல்ட்னு சொல்றது நம்ம அதுதானே. ஆனா அப்படி இருக்கிறது இல்லாம எதிரில் இருக்கக்கூடிய நபரை வாக்கு செலுத்தக்கூடாது. நீங்க ஆப்வியஸா நீங்க ஒருத்தருக்கு வாக்கு செலுத்த போறீங்க அப்படின்னா உங்களை வாக்கு செலுத்த விடாம முடக்கிறது அப்படின்றது எவ்வளவு ஒரு மோசமான பாங்கு. இதை வந்து நேரடியாக அரசு அதிகாரமே செய்யறது நடந்திருக்கு. ஒரு பக்கம் இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்களை தொடர்ச்சியாக பிரதமர்ல இருந்து யோகி ஆதித்யநாத்ல இருந்து அந்த கட்சியில இருந்த அல்லு சில்லுகள் வரைக்கும் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் அமைதியாக கண்ணை மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அந்த விஷயத்த. அப்படி ஒன்று நடக்காத மாதிரி, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தொடர்ச்சியாக பிரதமர் எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் கூட
அவர் மீது எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல. நம்ம கூட யோசிச்சோம், கடந்த 10 ஆண்டுகளாக அவர் எதுவும் இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்கெல்லாம் பேசலையே, இப்ப திடீர்னு பேசாரு நம்ம யோசிச்சோம். அதுக்கப்புறம் ஓகே, இது வந்து யூஸ்வலான ஒரு மாடல் தானே, அவங்க பேசுவதன் வழியாக ஹிந்து கன்சாலிடேஷனை ட்ரை பண்றாங்க, இந்து மக்களினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்கன்றதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது. இப்பதான் புரியுது, இந்து கன்சாலிடேஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மற்றவர்களை வாக்கு செலுத்த விடாமல் தடுக்கணும், இஸ்லாமியர்களை வாக்கு செலுத்த விடக்கூடாது. இந்த நாட்டினுடைய ஒரு அடிப்படை உரிமை அது, இங்க இருக்கக்கூடிய எல்லா குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அப்படின்றது வாக்கு செலுத்துறது. அதையே முடக்காது அப்படின்றது அவர்களுடைய வெறி எந்த அளவுக்கு இருக்கு. இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றே ஆகணும், 2024 பாஜக மீண்டும் ஜெயிச்சே ஆகணும்ன்ற அந்த வெறி எவ்வளவு மூர்க்கமா இருக்குன்றதுக்கு உதாரணம் தான் நம்ம கண்ணெதிர இந்த காலகட்டத்திலையும் நேரடியாக இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, யாரானா போன் ரெக்கார்ட் பண்ணி அவங்க செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை சமூக வலைதளங்களில் போடலாம் அப்படின்ற அந்த வாய்ப்பு இருக்கும் பொழுது கூட அவர்கள் இதை மேற்கொள்றாங்க. அரசினுடைய பவரோட இதை பண்றாங்க அப்படின்னா இது மக்கள் தான் வந்து இதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும், இவர்களை தேர்வு செய்தால், இவர்களுக்கு வாக்களித்தால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளாக தான் இந்த வீடியோ எல்லாமே சமூக வலைதளங்களை வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி, அங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும் நேரடியா இவ்வளவு ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, எலெக்ஷன் நடக்குது, நீங்க விடமாட்டீங்க, ஆதார் கார்டை வாங்கி போலீஸ் கிழிச்சு போடுறாங்க, தாக்கப்பட்டிருக்காங்க, பல இஸ்லாமியர்கள் வந்து அடித்து தாக்கப்பட்டிருக்காங்க, ஓட்டிங் அங்க போல் நடக்கக்கூடிய இடத்துக்கு போவிடாம தடுக்கிறாங்க, போலீஸ் தாக்கி ஒரு பெரியவர் கீழே விழுந்து கிடக்குறாரு, ஆதார் கார்டு கிழிஞ்சு கீழே போட்டிருக்காங்க, அது வந்து போலீஸ் வந்து பிடுங்கி ஆதார் கார்டை கிழிச்சு நீ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அடித்து விரட்டி இருக்காங்க. பல இடங்கள்ல பெண்களை வந்து நிறுத்திருக்காங்க, பெண்கள் வாக்கு செலுத்தக்கூடாது, பெண்கள் வந்து போட விடாம அவங்கள்ட்ட வந்து நீங்க நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு, நீங்க வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு அவர்கள் மிரட்டப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஜியாவுர் ரஹ்மான் பர்க்கை தோற்கடிப்பதற்காக ஒரு என்டையர் மிஷினரியே சேர்ந்து அங்க வேலை பார்த்தா அந்த தொகுதியில அவ்வளவு வேலைகளை அவ்வளவு காய நகரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா இங்க ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கா? இந்த எலெக்ஷன் அப்படின்றது யாருக்கானது? இந்த நாட்டினுடைய ஒரு அடிப்படையான உரிமை, ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு அடிப்படை உரிமைன்றது வாக்கு செலுத்துறது, அது கூட இங்க இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்னா நிஜமாகவே இந்த இடத்துலதான் இவ்வளவு நாட்களாக எல்லாரும் சொல்லிட்டு இருந்த அந்த முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த தேர்தலில் அந்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இந்த முறை பாஜக வெற்றி பெற்றால் அடுத்த முறை நீங்க வாக்கு செலுத்தவே முடியாது, உங்களால ஓட்டு போட முடியாது, அதற்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இதுக்கப்புறம் எலெக்ஷன் இருக்காது அப்படின்றத தொடர்ச்சியாக பலர் சொல்லிட்டு வந்ததை நம்ம பார்த்திருப்போம். அதெல்லாம் ரொம்ப காமெடியா கூட சிலர் நினைச்சிருக்கலாம். ஏன்னா பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களாம் நானே வந்து பாஜக திரும்ப வந்துட்டா ஏதோ நாட்டுல பிரச்சனை அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மக்களை மீறிய சக்தி என்ன இருக்காங்க, பாஜக வந்தா என்ன, நம்மளாம் அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஜுஜுபி மேட்டர் தான்ற லெவலுக்கு அதை அப்படியே அதை நார்மலைஸ் பண்ணி பேசியிருந்தாரு. இன்னைக்கு இந்த சம்பவம்லாம் நடக்கும்பொழுது நிஜமாக அடுத்த முறை தேர்தல் நடக்குமான்ற அந்த மிகப்பெரிய கேள்வி, துருவரத்தி எழுப்பக்கூடிய கேள்வி, இங்க நாட்டினுடைய முக்கியமான பத்திரிகையாளர்கள், ஜனநாயகவாதிகள் எழுப்பக்கூடிய அந்த கேள்வின்றது நமக்கு நம்ம கண் முன்னாடி வந்து நிற்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் தான் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கால் அவுட் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வந்து இனிமே ப்ரொடெக்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் இந்த கான்ஸ்டிடியூஷன் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, எல்லா ஒர்க்கர்ஸும் எப்படியாவது இந்த தேர்தலை ஒழுங்கா நடத்தணும், பூத்தை ஒழுங்கா பாத்துக்கணும், அந்த பெட்டியில் எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கணும்ன்ற அறைகோல் வந்து சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்து அந்த அறைகோல் வந்து விடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட மோசமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. நீங்க நேரடியாக பிரதமரே வந்து இஸ்லாமிய குறித்து பேசுறீங்க. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல கூட அவர் வந்து பேசியிருக்காரு, நான் வந்து அந்த சமூகத்துல இருக்க படித்தவர்கள்ட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்றேன், நீங்க வந்து பாருங்க, எப்படி பாருங்க, நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவனா அப்படின்ற மாதிரியான டயலாக்லாம் வந்து விட்டு இருந்தார் டைம்ஸ் நவுல கொடுத்த இன்டர்வியூல. ஆனா நேரடியாக ஒரு ஜனநாயக நாட்டுல எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பே இன்னைக்கு அந்த சமூகத்துக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவர்களுக்கு நடக்கிறது நாளைக்கு யாருக்கு வேணா நடத்தப்படலாம். நாளைக்கு பட்டியல் சமூக மக்கள் விரோதமாக இருக்காங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வாக்குப்பதிவு நடக்காம போகலாம். இல்ல ஓபிசி மக்கள் எதிராக இருக்காங்க அப்படின்னா ஓபிசி மக்கள் இருக்க இடத்துல அவருடைய வாக்குகள் வந்து பறி போகலாம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை தள்ளி கொண்டு போயிட்டே இருக்காங்கன்றதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அச்சமாக நம்ம பாக்குறோம். அண்ட் எப்படியானா ஜெயிக்கலாம் அப்படின்றது நாம் கிடையாது. ஒரு தேர்தல் அப்படின்னா அதுக்கான லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலான விஷயம் இருக்கணும், அதுதான் தேர்தல் ஆணையம் அதை தான் உறுதி செய்யணும். ஆனா அதையெல்லாம் உறுதி செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாம பாஜக தன்னுடைய இஷ்டத்துக்கு அவங்க எந்த எல்லைக்கெல்லாம் போக முடியும். இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி, எந்த ஒரு வரைமுறையும் இன்றி எல்லா எக்ஸ்டென்ட்டுக்கும் பாஜக போயிட்டாங்க. நேரடியாக மத ரீதியான துவேஷத்தை பரப்பி வாக்குகளை பிரதமர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாரும் வந்து அதை வைத்து இன்னைக்கு வாக்குகளை சேகரிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு டெஸ்பரேஷன்ல பாஜக இருக்கு. இந்த முறை விட்டுறவே கூடாது, எப்படியாவது இதை கொண்டு போயிடணும், எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்றது மட்டும்தான் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த வெறியினால இன்னைக்கு மக்களை வந்து நேரடியாக பலி கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களினுடைய ஜனநாயக உரிமைகள் பறிப்போயிட்டு இருக்கு, மக்கள் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு பறிப்போயிட்டு இருக்கு. இதை எதையுமே கேட்காமல் கோடி மீடியா தொடர்ச்சியாக பாஜகவுக்கு ஜால்ரா அடிக்கிற ஆலையை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட உண்மையை கொண்டு போய் மறைக்காம, மக்கள் கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்காம, இது எதுவுமே இந்த நாட்டை நடக்காத மாதிரி தொடர்ச்சியாக மறைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் தூங்கி கொண்டு இருக்கு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இருக்கும். இப்போதான் திரும்பவும் இந்த நாட்டுல தேர்தல் ஒன்று நடக்கணும் அப்படின்னா
நீங்க யாரை தேர்வு பண்ணணும் அப்படின்றது மக்களினுடைய கையில தான் இருக்கு. மக்கள் சரியான முடிவு எடுக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம ஜூன் 4 பார்ப்போம். மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.